வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலிருந்து இப்போ ஒரு புதிய டெக்னிக்கல் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்ன, இதில் எவ்வளோ காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான பேசிக் சேலரி என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்றைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா 22/11/2024 அன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் அடுத்த மாதம் 23ஆம் வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னிக்கல் கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது விசி ஹார்ட்ஸ் டெக்னிக்கல் ஆன் கான்ட்ராக்ட் பேஸ் அந்த கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேசிக் சேலரியில் 30,000 பர் மந்த்லேருந்து கிடைக்கும். 75,000 ஸ்டார்டிங் சேலரியில் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸு மற்றபடி இந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு, சிஸ்டம் இஷ்யூ, இந்த கோர்ட்டில் நடக்கிற எல்லா விதமான இதையும் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா 35 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் தான். இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கணும், அல்லது பிசிஏ அல்லது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ, மிஷின் லேர்னிங், அல்லது பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ, எம்சிஏ அல்லது எம்எஸ்சில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸு. இந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனோ அதுக்கு மேலேயும் நீங்கள் முடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸுன்னு எடுத்துட்டேன் எல்லா கேண்டிடேட்டும் ஒரு 600 பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான மோட் ஆஃப் செலக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அது மூலியமாக கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஒரு 90 நிமிஷம் எக்ஸாமினேஷன் நடைபெறும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் தப்பாக அட்டெண்ட் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.25 மார்க் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடைபெற போகுது. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்பாங்க. இந்தந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்பாங்க. அதுபோல் ஜென்ரல் நாலேஜில் கரண்ட் அஃபேர்ஸ், மென்டல் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் இன்டர்வியூ உங்களுக்கு இருக்கும். இதுக்கு ஒரு 30 மார்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான ரைட்டிங் எக்ஸாமினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னர் தெரிவிக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸும் உங்கள் மெயில் அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸாக. இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு விருப்பம் தகுதியும் அப்படி இருக்குன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.